அனலான என்னை கண்கள் கண்டதே உங்க அன்பில் சிறகில்லாமல் பறக்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் சாமி. இடைநிலை திருமண்டலத்திற்காக நன்றி சொல்கிறோம். திருமண்டலத்தின் மூலமாக நடைபெறுகின்ற அனைத்து பர உபகார பணிகளுக்காக நன்றி சொல்கிறோம். என் மத்தியிலே நீ தந்த அருமையான இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அவருடைய பலவீனங்களிலே அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை வெளிக்கொணர்ந்து அவருடைய வாழ்வை உயர்த்துவதற்காக நீ தந்த இந்த நல்ல பாடசாலைக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் அருமையான பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக பயன்பாட்டிற்காக இந்த இடத்துல ஒரு புதிய கட்டிடத்தை கட்டுவதற்கான ஒரு திட்டத்தை தந்து அதனை எங்களுடைய பேராயரை கொண்டு அடிக்கல் நாட்டுவதற்கும் இது நல்ல தருணத்தை தந்திருக்கிறேன் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது இந்த நிகழ்வில் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை வழிநடத்தியவர்களும் என்னவும் உம்முடைய தெய்வீக அன்பு எங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்படவும் எங்களிலிருந்து வெளிப்படவும் அருள்தார். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே மிக தாழ்மையோடு வேண்டுகிறோம் பிதாவே. அன்பார்ந்த பேராயர் அவர்களுக்கும் தலைமையேற்க வந்திருக்கும் எங்கள் செக்ரட்டரி ஜெயசிங் அவர்களுக்கும் அவரை தொடர்ந்து எங்களை குருத்துவ காரதிரிசி அருள் திரு டி பாஸ்கர் கனராஜ் ஐயா அவர்களுக்கும் அருள் திரு டிபி சுவாமிசாத் திருமண்டல உபதலைவர் அவர்களுக்கும் அடிக்கல் நாட்டி துவக்கி வைக்கும் ரைட் ரெவரண்ட் டாக்டர் சந்திரசேகரன் பேராயர் திருச்சி தஞ்சை திருமண்டலம் பிரதம பேராயர் ஆணையர் அவர்களுக்கும் திருநெல்வேலி திருமண்டல சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் ஏடிஜிசி மனோகர் அவர்கள் திருமண்டல பொருளாளர்களுக்கும் புஷ்பராஜ் மேல்நிலைப்பள்ளி மேலாளர் அவர்களுக்கும் திரு எஸ் ஞானதிரி ஐயா அவர்களுக்கும் எங்களது அன்புக்குரிய டி ஜெபக்குமார் ஐயா அவர்களுக்கும் அவர்களை தொடர்ந்து திருச்சி குருத்துவ காரதிரிசி ஐயா சுதர்ஷன் ஐயா அவர்களுக்கும் மேலாளர் பெல்பின்ஸ் மேலாளர் அவர்களுக்கும் அதை தொடர்ந்து எங்கள் அன்புக்குரிய கருணாரன் சார் அவர்களுக்கும் அன்புக்குரிய பென்னி பாண்டிக்குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களது பள்ளி குழந்தைகள் சார்பாகவும் அச்சனையா அவர்களுக்கும் எங்களது குழந்தைகள் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து முதலாவதாக எங்களது அன்புக்குரிய உபதலைவர் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து அவங்க கௌரவிக்கிறோம். எங்களது அன்புக்கும் மரியாதைக்குரிய குருத்துவ காரதிரிசி பாஸ்கர் கனராஜ் ஐயா அவர்களுக்கும் எங்களது அன்பு குழந்தை அவர்கள் இந்த பொன்னாடை அணித்து அவர்களை கௌரவிக்கிறார்கள். எங்களது அன்புக்குரிய ஜெபக்குமார் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த பொன்னாடை அணித்து நாங்கள் கௌரவிக்கிறோம். அவர்களை தொடர்ந்து திருச்சி தஞ்சை குருத்துவ காரதிரிசி அன்புக்குரிய சுதர்சன் ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் இந்த பொன்னாடை அணித்து அவர்களையும் கௌரவிக்கிறோம். அவர்களை தொடர்ந்து கேரளா டைசிஸ் வந்திருக்கும் அச்சனையா அவர்களையும் நாங்கள் பொன்னாடை போட்டு அவர்களையும் கௌரவிக்கிறோம். தொடர்ந்து அருமை மருமகன் பென்னி பாண்டிக்குமார் அவர்களையும் இந்த பொன்னாடை அணித்து அவர்களையும் கௌரவிக்கிறோம். அவர்களை தொடர்ந்து ஜெயராஜ் அன்னப்பாக்கிய மேலாளர் அன்புக்குரிய அவர் பிரதர் அவர்களையும் இப்பொழுது நாங்கள் இந்த பொன்னாடை அணித்து அவர்களை கௌரவிக்கிறோம். அவர்களை தொடர்ந்து தம்பி பென்னி பாண்டிக்குமார் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணித்து அவர்களையும் கௌரவிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மைக்கேல் அவர்களை இப்ப இந்த பொன்னாடை அணித்து அவர்களை நாங்கள் கௌரவிக்கிறோம். தொடர்ந்து இந்த நேரத்திலும் ஒரு ஃபேமிலியா முதல்ல ஒரு 50,000 கொடுத்துக்கிறாங்க. எல்லாரும் இருந்தாங்க, லேட் சார்ஜ் அவங்க போயிட்டாங்க. நம்ம இதை முதல்ல ஐயா அவர்கள் இதை ஆசீர்வைத்து இந்த செக்கை முதல்ல வாங்கிக் கொள்வார்கள். ஒரு 50,000 எங்களுக்கு வர்ற சாப்பாடு கொடுக்குற ஃபேமிலி கொடுக்குறாங்க. அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்துகிறோம். அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அந்த செக்கை ஐயா அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணி எங்களுக்கு தருவார்கள். இப்பொழுதும் முதல்வர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் ஒரு 2 நிமிடம் எடுத்துக்கொள்வார்கள் இந்த பள்ளிக்கூடத்தை பற்றிய சரித்திரத்தை. அருமையான இந்த நாளுக்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் அநேக நாட்களாக எதிர்பார்த்திருந்த எல்லோரும் கண்டுகொள்ளக்கூடிய இந்த அறையை நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அநேக நாட்களாக எதிர்பார்த்து இந்த அருமையான நாளிலேயும் எங்களுடைய அருமையான பிள்ளைகளோடு
நம்முடைய பேராயர் முன்னின்று இந்த நல்ல காரியத்தை நிகழ்த்துவதற்கு கற்றுத் தந்த பெரிய காரியங்களுக்காகவும் வந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் விசேஷமாக நம்முடைய பேராயருக்காகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி, எங்களுடைய பிள்ளைகள் சார்பாக பணி செய்கிற அனைத்து நல்ல உள்ளங்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியரானது இந்த நாட்களிலே 217 மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர் நம்மளிடத்திலே பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய இந்த கோவிட்-19 பள்ளிகள் திறக்கப்படாததுனால கடந்த செப்டம்பர் முதல் அடல்ட் ஹோம் மட்டும், மேல் அண்ட் ஃபீமேல் அடல்ட் ஹோம் மட்டும் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதுனால இங்கே ஒரு 40 பெண் பிள்ளைகளும் தக்கமால்புரம் ஆலயத்திற்கு அருகில் உள்ள ப்ராஜெக்ட்ல 40 ஆண்களுமாக இந்த நாட்களிலே நம்மளோடு தங்கி பயிற்சி எடுத்துக்கொண்டு பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள். உண்மையாகவே இந்த பிள்ளைகளை மத்தியிலே பணியாற்றுவது என்பது அது தன்னலம் கருதாமல் தங்களுடைய படிப்பை மறந்து தங்களுடைய எல்லாவிதமான காரியங்களை மறந்து இறங்கி செய்ய வேண்டிய ஒரு பணி. தாயாக, தாதியாக, ஒரு அம்மாவாக இருந்து பணியாற்ற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஃபீல்டு. இந்த ஃபீல்டில் இன்றைக்கு 48 ஆசிரியர் மற்றும் பிற பணியாளர்களாக 48 பேர் இந்த பணியிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அனைவருமே இந்த இடத்திலே வீட்டிருக்கிறார்கள். இந்த அருமையான நிகழ்வுக்காக அவர்கள் அனைவருமே இணைந்து இந்த நாட்களில் இதை நாங்கள் செய்ய திட்டமிட்டுள்ளோம். குறிப்பாக எங்களுடைய தாளாளர் என்றாலே அவர்களை பொறுத்தவரையில் கடந்த 4 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு அருமையான ஒரு எம்பி ஃபண்டு மூலமாக நமக்கு ஒரு அருமையான பில்டிங்கை கட்டி கொடுத்தாங்க. இந்த நாட்களிலே அநேக எங்களுடைய நன்கொடையாளர்களை கொண்டும் அநேக நல்ல உள்ளங்களை கொண்டும் இந்த இடத்திலே இந்த பில்டிங்கை கட்டுவதற்காக நாங்கள் உங்களுடைய பேர் ஆதரவுடனும் உங்களுடைய அருமையான ஜெபத்தோடும் இதை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். கர்த்தர் இதை எங்களுக்கு வாய்க்க பண்ணுவாராக. மீண்டுமாக வந்திருக்கிற ஐயாவுக்கும் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி கருணாரன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அழைத்து கௌரவிக்கிறோம். அவளை தொடர்ந்து எங்களது அன்புக்குரிய இந்த கான்ட்ராக்டர் செல்லப்பண்ண நவரா சர்ச்சில் காம்பவுண்டு மற்ற வேலைகளை சிறப்பாக பார்க்கக்கூடியவர்கள் அவளுக்கு நமது ஐயா அவர்கள் இந்த பொன்னாடை அனுப்புகிறார். ஐயா பாருங்க செல்லப்பண்ண. இப்பொழுதும் எங்கள் அன்புக்குரிய கந்தசாமி அவர்கள் இந்த திருநெல்வேலி பகுதியிலே சமூக ஆர்வலராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்தி ஐயா அவர்கள் இந்த பொன்னாடையை அணிந்து வருவார்கள். இப்போதே நாங்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு ஜாமான் சேர்த்துனோம் ஐயா. செங்கல் மணலாம் சேர்த்துட்டோம். அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர், அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்துகிறோம். தேங்க்யூ. அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு நம்முடைய நெல்லை திருமண்டலத்தினுடைய மாம்பழ சங்கத்தினுடைய நிகழ்ச்சிகள் இன்றைக்கு ஆரம்பமாகிறது. ஆனால் நிறைய பணிகள் இருந்து நம்முடைய இந்த மண்ணுக்கு வந்த நம்முடைய அருள் தொண்டர்கள் அவர்கள் தியாகத்தோடு ஆற்றின சேவைகளை எல்லாம் நினைவு கூறுகின்ற ஒரு நாள். நினைவு கூறுகிற நாளோடு நான் நினச்சிட்டு விட்டுறக்கூடாது. அந்த பணிகளை நம்ம என்ன செய்யணுங்க, தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கான ஒரு நல்ல எப்படி டாக்டர் சோமையா அதை ஏற்பாடு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு சரியான நேரத்தில் இதை நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டு, வாழ்த்துக்கள். கடவுள் உங்களுடைய ஆசிரியர் பாராட்டு. ஏனென்றால் இந்த பணிகளை நீங்கள் சொன்ன மாதிரி சமுதாயத்தில் எத்தனையோ பணிகள் நாம் செய்கிறோம். ஆனால் இந்த பிள்ளைகளுக்காக நாம் செய்கின்ற பணி மிக முக்கியமான பணி. அது கடவுளுக்கு செய்கின்ற திருப்பணிக்கு இப்போ நாங்கள் அங்கேயெல்லாம் போட்டு செய்கிற ஊழியத்துக்கு ஈக்குவலான பணி நீங்கள் செய்கிற வேலை. நாங்கள் ரொம்ப மெதுவாக பாராட்டுகிறோம். பிரின்சிபல் மேடம் சொன்ன மாதிரி தாயாக, தந்தையாக, தாதியாக, தோழியாக இப்படி எல்லாம் இருந்து தான் இந்த பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணுங்க, உருவாக்க வேண்டும். நல்ல ஒரு சிறப்பான பணி. பிஷப் சார்ஜென்ட் மன வளர்ச்சி குன்றிய இந்த விடுதியினுடைய புதிய பிள்ளைகள் தங்குகின்ற அறையை கட்டுமான பணிகளுக்கான புதிய அறைகள் கட்டப்படுகிற இந்த நேரத்தில் அடிக்கல் நாட்டு விழா செய்வதிலே பெரும் மகிழ்ச்சி. சீக்கிரம் கட்டி முடித்து நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி கடவுளுடைய மகிமைக்காக நீங்கள் செய்யணும். கடவுள் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் தருவார். முதல்வது ஒரு ஃபென்சிங் ஜோசப்பா அவர்கள் குடும்பத்தினர் 50,000 ரூபாய் கொடுத்து இந்த பணியை துவக்கி இருக்கிறார்கள். நல்ல ஒரு பணி, கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். 48 பேர் இருக்கிறீங்க. நாங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாங்களும் எங்கள் திருமண்டலத்தை இப்படி ஒரு பள்ளி நடத்துகிறோம். நாங்கள் செய்கிற எல்லா ஊழியத்தை காட்டிலும் எங்களுக்கு மன நிறைவு தருகின்ற ஊழியம் இந்த ஊழியம் தான். ஆமாம், நாங்கள் தஞ்சாவூரில் தான் எங்களுக்கு அந்த பள்ளி 50 ஆண்டுகள் நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். எங்கே சுற்றினாலும் அங்கே போயிட்டு அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு வந்தாதான் எங்களுக்கு ஒரு மன நிறைவு. அதனால உங்களுடைய பணியை அதிகமாக நாங்கள் பாராட்டுகிறோம். நீங்கள் மகிழ்ச்சியாக கடவுளுக்கு என்று பணியாற்றுங்கள். கடவுள் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.
நல்ல வசதிகளோடு பிள்ளைகளை நாம் தங்க வைத்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான பணிவிடைகளை செய்வோம், அவர்களை உருவாக்குவோம். நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பிள்ளை யசோதா, உங்க பேர் என்ன? யசோதா நேசதீபா மாதிரி எங்க வீட்டில் ஒரு பிள்ளை இருந்தா நான் எப்படி இருப்பேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை நான் பாவிப்பேன், இந்த பிள்ளைகளை குறித்து என்னுடைய மனதில் எப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களாக மாறினா தான் தெரியும். அதை ஒரு பெரிய சேலஞ்சிங் ஒர்க். ஐயா ரொம்ப பாராட்டுறாங்க, நல்லா செய்யுங்க ஐயா. கடவுள் உங்களை எல்லாம் முயற்சி இந்த நேரத்தில் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த தாளாளருக்கும் பிரின்சிபல் அம்மாவுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஐ மை sincere thanks to the Vice Chairman of the Diocese and the Clerical Secretary and the Council Chairman are here. அவங்க தான் இந்த பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்வதற்கு நீங்கள் அவங்களுக்கு ஊக்கமளித்து நல்லா சிறப்பாக செய்வதற்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நான் உங்களை இந்த நேரத்தில் வாழ்த்துக்கிறேன். அதே மாதிரி மிஸ்டர் கந்தசாமி சார் போல நல்ல சமூக ஆர்வலர்கள், மனித நேயம் உள்ளவர்கள், மதத்துக்கும் மதங்களெல்லாம் கடந்து இவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பணி மனித நேயத்தின் பணி. அப்படி நல்ல உள்ளங்கள் எல்லாம் இங்கே நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். அதையெல்லாம் மனதில் வைத்து சிறப்பான ஒரு பணியை நிறைவேற்ற கடவுள் உங்களுக்கு அருள் செய்வாராக. யசோதாவுக்கும் பேர் என்ன? நேசதீபா. யசோதாவுக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். ஓகே, வெரி குட். லைட்டா திரும்பிங்க ஐயா. वस्तु मासनुगा बराबर वस्तु नेस कुमार नैया न केरिस नेस कुमार नैया न केरिस येसुवये तुदिसे नि मन में येसुवये तुदिसे येसुवये तुदिसे நீ மனமே இயேசு. இப்பொழுதும் நம்முடைய அன்பு பேராயர் ஐயா அவர்கள் ஜெபித்து இந்த கட்டடத்திற்கான மூலைகளை ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்துக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த உலகத்திலே நீர் திருப்பணி ஆற்றின பொழுது எல்லா மக்களுக்கும் நீர் பணியாளராக, ஏழைகள், ஒடுக்கப்படுவோர், சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருப்போம் விளிம்பு நிலை மக்கள், இவர்களையெல்லாம் நீ தேடி சென்று பணியாற்றினதையெல்லாம் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய அழைப்பை ஏற்ற மக்களாக நாங்களும் அந்த திருப்பணியை தொடர்வதற்கு நீர் எங்களை வழிநடத்தி வருகிறதுக்காக உமக்கு நன்றி. நெல்லை பேராயத்தில் அப்படிப்பட்ட மனிதநேய பணிகளை எல்லாம் துவக்கி வைத்த, ஆரம்பித்து வைத்த எங்களுடைய அருள் தொண்டர்கள் எல்லாம் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் ஆரம்பித்த அந்த பணியினாலே பயன்பெற்றவர்கள் நாங்கள் என்பதை நாங்கள் மனதிலே உணர்ந்த மக்களாக எங்கள் தலைமுறைக்கு பிற்பாடும் இந்த பணிகள் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். சிறப்பாக பிஷப் சார்ஜென்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த விடுதிக்காக நம்முடைய கரங்களிலே நன்றி தெரிவித்து, இந்த விடுதியிலே பயின்று கொண்டிருக்கிற 280க்கும் மேலாக பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கின்றோம். இந்த பிள்ளைகளுடைய மன வளர்ச்சி, ஆண்டவரே, அதை குறித்த திறன், இதையெல்லாம் அவர்கள் சரியான முறையில் கண்டுபிடித்து இந்த பிள்ளைகளுடைய மனதிலே ஆற்றல், அவர்கள் மனதில் இருக்கின்ற ஆற்றலை எல்லாம் வெளிக்கொணர்ந்து இந்த பிள்ளைகளை சமுதாயத்தில் வாழ்வதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குகின்ற மிகப்பெரிய பணியிலே இந்த நிர்வாகத்தை, பள்ளியை நீர் வழிநடத்தி வருகிறீர். உமக்கு நன்றி. இப்பொழுதும் இந்த பிள்ளைகளுடைய நன்மைக்காக, வசதிக்காக புதிதாக கட்டப்பட இருக்கின்ற இந்த அறைகளுக்காக உங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக நல்ல உள்ளங்கள் முன்வந்து இந்த பணியை ஆதரிக்கவும், எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் இந்த பணி நிறைவேற ஆண்டவரை நீர் அருள் தாரும். அவருடைய தாளாளருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான டாக்டர் சோமையாவுக்காக நம்முடைய கரங்களில் நன்றி தெரிவிக்கின்றோம். அவருடைய செய்திய தலைமையில் ஆண்டவரை இந்த நிர்வாகம் பல முன்னேற்றங்களை காண அருள் தாரும். பிரின்சிபல் மேமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே பணியாற்றுகிற ஆசிரியர் பெருமக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தங்கி இருக்கின்ற அருமை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் வழி நடத்தும் சுவாமி. சமுதாயத்திலும் ஆண்டவரே, இவர்களும் கடவுளுக்கு ஏற்புடைய மக்கள் என்பதை நாங்கள் எங்களுடைய பணிகள் மூலமாக நாங்கள் இந்த உலகத்திற்கு உறக்க சொல்வதற்கு கர்த்தர் எங்களை தொடர்ந்து கிருபை செய்யும். இந்த திருமண்டலத்தினுடைய தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எல்லாரையும் நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம் சாமி. தொடர்ந்து கட்டிடப் பணிகளுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தேவையான வசதிகளையும் ஆண்டவர் தந்தரில் நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த கட்டிடத்திற்கான மூளைக்கல்லை வைத்து அடிக்கல் நாட்டி உம்முடைய திருநாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியை மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பிஷப் சார்ஜென்ட் மாற்றுத்திறனாளிக்கான விடுதியிலே புதிதாக கட்டப்பட இருக்கின்ற இந்த அறைகளுக்கான அடிக்கலை நாட்டி ஆண்டுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்திலே இந்த பணிகள் தங்கு தடையின்றி நடக்க ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு இதை நான் ஆசீர்வதித்து இந்த அடிக்கலை நாட்டுகிறேன். ஆண்டவருடைய நாமமே மாற்றிமைப்படுவதாக. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களா என்னை வலுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களா என்னை வலுவாமல் காத்தீரையா. நீ என்னை தாங்கினேன், உன் சிறகாலே மூடி காத்திட்டேன். உன் வல்ல கரத்தா நீர் என்னை தாங்கினேன், உன் சிறகாலே மூடி காத்திட்டேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, எந்த வாக்கில் உம்மை உள்ளவரே, வாக்குத்தத்தம் தந்தவரே, எந்த வாக்கில் உம்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலமும் கையிலே, எந்த பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலமும் கையிலே, எந்த பயம் யாவும் நீங்கியதே. பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும். ரெடி மிஸ், இங்க பாருங்க. ரெடி ஓகேவா ஓகேவா
மிஸ் அங்கேருந்து இங்கே ஃபோட்டோகிராஃபர் நம்ம எப்படி வந்துருங்க இப்படி வந்துருங்க ஒரு நாள் வருமானம் காணிக்கணும் ஐயா டைம் பண்ணியா அப்பதான் 5000 இருந்தது அந்த வளர்ந்த பிறகு எல்லாம் 5000 ஆண்டுகளே சென்னை திருமண்டலத்தில் பேராயர்களாக பணியாற்றி இந்த திருநாமத்தை மாற்றிப்படுத்தின எத்தனையோ தலைவர்கள் எல்லாம் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். சிறப்பாக ஆண்டவரே பேராயர் டேனியல் ஆபிரகாம் ஐயாவுக்காக ஒரு நல்ல அர்ப்பணிப்புள்ள பேராயர் பணிக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவர் காலத்திலே இந்த திருச்சபை அடைந்த நன்மைகள், திருச்சபை அடைந்த வளர்ச்சி, புதிய புதிய காரியங்கள் எல்லாம் திருச்சபையிலே அவர்கள் அறிமுகப்படுத்தி மக்களினுடைய ஆன்மீக வாழ்வை இன்னும் உறுதிப்படுத்துகின்ற பல்வேறு விதமான பணிகளிலே அவர்கள் ஈடுபடுவதெல்லாம் நாங்கள் அறிவோம். இந்த நாளிலும் ஐயாவுடைய நல்ல வாழ்வுக்காக இந்த திருச்சபை இன்னும் பல்வேறு நிலைகளிலே அவர்கள் காட்டிய பாதையிலே வளர்ந்து செல்வதற்கு நீர் உதவி செய்யும். திருச்சபை வளர்ந்து வளர வேண்டும் என்ற பேரார்வத்தோடு ஐயா அவர்கள் பணியாற்றுகிறார்கள் என்று நாங்கள் அறிவோம். வளர்ந்து பெருகுவோம் என்கின்ற தாரக மந்திரத்தை நாங்களும் எங்கள் வாழ்விலே திருப்பணியிலே நாங்கள் பயன்படுத்த நாங்கள் அதை கடைபிடிக்க அருள்தாரும். நெல்லை திருமண்டலமாக இந்த நாளில் ஐயாவுடைய நல்ல வாழ்வை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். நம்முடைய மாறாத கிருபை அவர்களுக்கு சென்றிருக்கின்ற திருச்சபை மக்களோடும் தலைவர்களோடும் தொடர்ந்து தங்கியிருந்து பணிகளை நிறைவாய் செய்ய அருள்தாரும். இயேசு கிறிஸ்து வழியை மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. அண்டி கொஞ்சம் சொல்ல வலிக்க போட்டோ தள்ளிக்க விசேஷமாக இந்த வேளையிலே தேசம் தமிழக பிஷப் ஐயாவுக்காக உடைய சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். வாழ்ந்த வாழ்வுக்காக ஐஎம்எஸ்ல செய்த ஊழியங்களுக்காக பேராயராக நிறைவேற்றின ஊழியங்களுக்காக நாங்கள் முக்கோடான கோடி கோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். தொடர்ந்து அவருடைய சந்ததியை நீர் ஆசீர்வதியும். விசேஷ விதமாக கர்த்தாவே நற்செய்தி பணியிலும் திருச்சபைகளை கட்டுவதிலும் முழு உற்சாகத்தோடு ஈடுபட்ட ஐயாவுடைய வாழ்வுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றோம். தேவாதி தேவனை ஏராளமான திருச்சபைகள் அவர்கள் நிமித்தமாக நியமிக்கப்படவும் மிக சிறப்பான நிர்வாகம் திருமண்டலத்திலே நடைபெறவும் அவரை கருவியாக பயன்படுத்தினீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அவருடைய சாட்சியுள்ள வாழ்வுக்காக நன்றி சொல்லுகின்றோம். நாங்களும் ஆண்டவரை நல் உறவு, நட்பு இவைகளை பேணி பாதுகாப்பவர்களாகவும் சாட்சி பகிர்வதிலே முன்மாதிரிகளாகவும் தொடர்ந்து திகழ கருமைத்தாரும். இறை அரசை கட்டுகின்ற பணியிலே தொடர்ந்து சிறப்பாக ஈடுபட உம்முடைய நாமம் மட்டுமே தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஐயா வாழ்வுக்கு மீண்டும் நன்றி சொல்லிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் துதிக்கிறோம் பிதாவே. ஆமென். மண்டியில் உழைப்பார்கள் நல்ல வாழ்க்கை இந்த திருமண்டலத்திலே அவர்களை கொண்டு நிறைவேற்றினார். அதற்கான ஊழியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். திருமண்டலம் 2 மடங்காக வளர்ந்து வருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டும் அவர் உபவாச ஜெபங்களை நடத்தி ஜனங்களை கூட்டி சேர்த்து ஜெபித்து விதமாக திருமண்டலத்தில் நம்முடைய பணியை ஆண்டவரை விரைவாக வளரச் செய்வோம். அந்த நாட்கள் எல்லாம் நினைக்கிறோம். திருமண்டலத்துக்காக அவர்கள் பாராட்டின எல்லா விதமான வைராக்கியத்திற்காக நல்ல நிர்வாகத்திற்காக சொல்கிறோம். அப்படிப்பட்ட திருவிகளை நாம் தன்மை உதவி செய்து இந்த நல்ல வாழ்க்கைக்காக நன்றி சொல்கிறோம். பேராயர் அம்மாவுக்காக இந்த பிள்ளைகள் மக்கள் தரக்கூடிய எல்லாரையும் நாம் நினைக்கிறோம். திருச்சபை மக்கள் எல்லாரும் நினைக்கிறோம். ஆண்டவர் நாமே எல்லாமே நீரான் சொல்லியிருக்கிறோம். நெரிசல்கள் ஆண்டவரை தொடர்ந்து செயல்படுத்தி இந்த மக்களாய் வாழ வேறு அருள் மீட்பர் இயேசு நாமத்திலே தாழ்ந்து வேண்டுகிறோம்.
அதெல்லாம் போயிடும். அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கும். படம் ஓடனே ரைட். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாம் சேர்ந்து நிற்பாங்க வளர்ந்து. அதனால் அந்த பர்டிகுலர் நேம் வந்து அவாய்ட் பண்ணி அதுக்கு டைம் ரொம்ப இத்தனை மொத்தமாக வைக்கிறது நேம் போட வச்சுருவோம். நேம் அனௌன்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக எடுத்துருவோம். அந்த நேம் அது மாற்றி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய திருமணத்தின் 241வது தோத்திர பண்டிகையும் மாம்பழச்சங்க பண்டிகையும் இந்த ஆண்டு கர்த்தர் கொண்டாடுவதற்கு கொடுத்த கிருபைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்மத்திலே நம்முடைய திருமணத்தின் பிரதம பேராயர் ஆணையாளர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி சந்திரசேகரன் அவர்கள் வருகை தந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய திருமண உத்தியோகஸ்தர்கள் அனைவரும் இதில் பங்கு பெறுகிறார்கள். குறிப்பாக டாக்டர் டி.எஸ். ஜெயசிங் லே செக்ரட்டரி அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த விழாவின் ஆரம்பமாக ரெவரண்ட் ஏஆர் ஜிஎஸ்டி பர்னபாஸ் ஐயர் அவர்கள் ஜெபிப்பார்கள். என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கிருபை நிறைந்த எங்கள் பரம தந்தையே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், இந்த நல்ல நாளிலே நாங்கள் திருச்சபையின் சரித்திரத்தை நினைவு கூறும் வண்ணமாக இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். 241 ஆண்டுகளுக்கு முன்பதாக வெறும் 14 மக்களை வைத்து துவங்கப்பட்ட இந்த திருச்சபை இன்று பல லட்சங்களாக பெருகும்படி உதவி செய்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த 241வது ஆண்டை கொண்டாடவிருக்கிற நாங்கள் உங்களது மகிமையின் பிரசன்னத்தை எங்கள் நடுவே அழைக்கிறோம். எங்கள் தேவாதி தேவன் எங்கள் நடுவிலே வந்து எங்களை ஆசீர்வதிக்கவும், இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க உதவி செய்யவும் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைவு கூறுகிற மிஷனரிகளின் நல் வாழ்வை அறிந்து கொண்டு அதன்படி எங்களது வாழ்வை கட்டத்தக்கதாக
தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் நடுவே வந்து இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகிற பிஷப் ஐயாவுக்காக மற்றும் அத்தியட்சா தினத்தின் அனைத்து தலைவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இந்த நாட்கள் எங்களுக்கு மன மகிழ்ச்சி நாட்களாய் அமைய உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டாண்டு காலமாக மில்ட்ரி லைன் சேகர வளாகம், கிளாரிண்டா சேகர வளாகத்திலே உள்ள பரிசுத்தவான்களை கனம் செய்யும் இந்த மகிமையான ஆராதனை வேலைக்காக மில்ட்ரி லைன் திருச்சபையின் சார்பாக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை பெருகுவதாக. 241வது வருடாந்திர தோத்திர பண்டிகையும் மாம்பழ சங்கத்தையும் கர்த்தர் இந்த வருஷத்திலே பரிசுத்த பலனோடு நடத்த அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தாவே யுக யுகமாய் என்ற பாடலை எழுந்திருந்து பாடுகிறோம். கீதங்கள் 397, பாமாலை 253. கீதங்கள் 397, பாமாலை 253. வேதவாகம் நம்முடைய பிளைண்ட் ஸ்கூலில் இருந்து அருமையான மகள் பிரெய்லி மொழியிலே அவர்கள் வாசிப்பார்கள். சகோதரி பவித்ரா அவர்கள். ஒரே ஒரு அறிவிப்பு, தேநீர் மற்றும் பப்ஸ் பின்னாலே அலுவலகத்தின் அருகே இருக்கிறது. தயவுசெய்து அதை பருகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கவும் அழைக்கிறேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா,
தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஸ்ரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் வாசித்தாயிற்று. அருமையான மகளுக்காக கரங்களை தட்டி உற்சாகமாக நன்றி சொல்லுவோம். இப்பொழுது சேகரத்தின் சார்பாக நமத்திலே வந்திருக்கிற பெரியவர்களை வரவேற்கிறோம். முதலாவதாக நமத்திலே வந்திருக்கிற மாடரேட்டர் கமிஷனரி மற்றும் திருச்சி தஞ்சை திருமண்டல பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் எஸ் சந்திரசேகரனுக்கு நாம் சால் அணிவித்து மரியாதை செய்கிறோம். நம்ம மத்தியிலே வந்திருக்கிற சினட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஷன் அண்ட் எவாஞ்சலிசம் டைரக்டர் ரெவரண்ட் மேக்சிம் ஜான் அவர்களுக்கு அருள் திருமதி ஜே சுசி ஃப்ரெட்ரிக் அம்மா அவர்கள் சால் அணிவித்து அவர்களுக்கு வந்தனம் செய்வார்கள். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக வரவேற்போம். நம்மத்திலே வந்திருக்கிற மக்கள் செயலர் கொடைவள்ளல் டாக்டர் டிஎஸ் ஜெய்சிங் லே செயலர் அவர்களுக்கு எங்களுடைய திருச்சபை சேகரத்தின் டிசி மெம்பர் திரு எஸ் ஜாஃப்ரி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வார்கள். கரம் தட்டி உற்சாகமாக ஐயாவை வரவேற்போம். அடுத்து நம்முடைய நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி எஸ் ஞான திரவியம் திருச்சபை காரியங்களிலே முன்னின்று அவர்கள் கர்த்தருடைய ஜனத்தை நடத்த அவர்கள் நிற்கிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களை எங்களுடைய திருச்சபை டிசி மெம்பர் திருமதி எம் சமுத்திரமுத்துராஜ் அவர்கள் வந்து பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்வார்கள்.
கரங்களை தட்டுவோம். நம்முடைய திருமண்டலத்தின் உபதலைவர் அருள் திரு டிபி சுவாமிதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய சேகரத்தின் மிலிட்டரி லைன் சேகரத்தின் டிசி மெம்பர் திரு எஸ் மெல்டன் தங்க ஜபகுமார் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவம் செய்வார்கள். கரங்களை நாம் தட்டுவோம். திருமண்டலத்தின் கிளரிக்கல் செக்ரட்டரி குருத்துவ காரியதரிசி அருள் திரு டி பாஸ்கர் கனகராஜ் அவர்களுக்கு மிலிட்டரி லைன் சேகர டிசி மெம்பர் திரு எஸ் ஸ்டாலின் மைக்கேல் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வார்கள். கரங்களை தட்டுவோம். அதே போல நம்முடைய திருமண்டலத்தின் பொருளாளர் திரு ஏடிஜேசி மனோகர் அவர்களுக்கு எங்களுடைய சேகரத்தின் பொருளாளர் திரு ஏசுமணி அவர்கள் வந்து பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வார்கள். ஐயா சொல்கிறார்கள் ட்ரெஷருக்கு ட்ரெஷர் போடுவது பொருத்தமாக இருக்கிறது என்று. கரங்களை தட்டுவோம். அடுத்து ஆரம்ப மேனேஜர் அவங்களே வரல. ஸோ இதுகாரும் நீங்கள் பொறுமை காத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து கலாச்சார ப்ரோக்ராம், கல்ச்சரல் ப்ரோக்ராம் டிடிசிஎம் சார்பாக அவர்கள் ஒரு நிகழ்வு வைத்திருக்கிறார்கள். நடனம், வரவேற்பு நடனம். அது பரதநாட்டியமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கரங்களை தட்டுவோம். அது வேற மகள் நல்ல ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கிறார்கள்.
அருமையான மகளுக்கு கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்பொழுது எங்களுடைய சேகர செயலாளர் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் திருமதி ஏ புஷ்பா பொன்மணி அவர்கள் வந்து பொன்னாடை நம்முடைய திருச்சி தஞ்சை திருமண்டலத்தின் கிளரிக்கல் செக்ரட்டரி ரெவரண்ட் எஸ் சுதர்சன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வார்கள். கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் நன்றி சொல்வோம். இப்பொழுது இந்த திருச்சபைக்கும் சேகர பெரியவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். கடந்த 10 நாட்களாக இந்த வளாகத்தை அதிகமாக சுத்தம் செய்து கல்லறைகளை அவர்கள் மிக அழகாக கோல்டன் கலரில் பெயர்களை எழுதி அதை நன்றாக செய்திருக்கிறார்கள். அதுபோல குளோரினா திருச்சபை அங்கேயும் அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். நான் நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுது நமது மகாகண பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி சந்திரசேகர் ஐயா அவர்கள், நான் நற்செய்தி ஊழியத்தில் இருக்கும் பொழுது துறையூரிலே நாங்கள் ஊழியம் செய்ய சென்றிருந்தோம். அப்பொழுது ஐயா ஏரியா சேர்மனாக இருந்தார்கள். அவர் வந்து எங்களுடைய ஊழியர்களோடு எங்களோடு பல மணி நேரம் பேசி எங்களை உற்சாகப்படுத்தியவர்கள். அதை அவர்கள் முதல் முறையாக திருநெல்வேலி வந்தவுடனே நான் அவர்களிடத்திலே நினைவுபடுத்தினேன். மிக அருமையாக அந்த நாட்களிலே he had a great leadership in those days, leading us to do evangelism. அங்கெல்லாம் பெரிய வரவேற்பு இருந்தது. ஒரு இடத்திலே இரவிலே படக்காட்சி, இயேசு படக்காட்சி போடுவதற்கு அந்த ஊர்க்காரர்கள் அனைவரும் சம்மதித்தார்கள். அங்கே இருந்த மாரியம்மன் கோயில் முன்பதாக ஸ்கிரீனை வைத்து, சிலைக்கு முன்பதாக ஸ்கிரீனை வைத்து அவர்கள் பெரியவர்களெல்லாம் உட்கார்ந்து அந்த படத்தை பார்த்தார்கள். பெரிய ஒரு திறப்பின் வாசல் இருந்தது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நமது பிரதம பேராயரின் ஆணையாளர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி சந்திரசேகர் ஐயா அவர்கள் வந்து நமக்கு வாழ்த்துரையும் கர்த்தருடைய வார்த்தையும் சொல்லுவார்கள். கரங்களை தட்டி ஐயாவை உற்சாகமாக நாம் வரவேற்போம். சிறப்புமிக்க நெல்லை திருமண்டலத்தின் மிக முக்கிய நிகழ்வாக அமைந்திருக்கின்ற மாம்பழ சங்கம், அதைத் தொடர்ந்து திருமண்டலத்தினுடைய வருடாந்திர ஸ்தோத்திர பண்டிகை எல்லாம் இன்றைக்கு மிலிட்டரி லைன் ஆலயத்தின் வளாகத்தில் இருந்து நாம் துவக்குகிறோம். இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சி இப்படிப்பட்ட நிலையிலே நடக்குமா என்று நினைத்திருந்த நேரங்கள் உண்டு, ஜெபித்த நேரங்கள் உண்டு. கடவுள் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு இந்த நாளிலே நாம் இப்படி கூடி வரும்படியாக கடவுள் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை நான் போற்றுகிறேன். இந்த நெல்லை திருமண்டலத்தினுடைய உப தலைவர் ரெவரண்ட் சுவாமிதாஸ் ஐயா அவர்களே, இந்த நெல்லை திருமண்டலத்தினுடைய 2 செயலர்கள், லே செக்ரட்டரி திரு ஜெய்சிங் ஐயா அவர்களே, குருத்துவ செக்ரட்டரி காரியதரிசி பாஸ்கரன் ஐயா அவர்களே, மற்றும் இந்த நெல்லை திருமண்டலத்திற்கு என்று பல சிறப்புகள் உண்டு. அதிலே சமுதாயத்திலே மிகவும் நல்ல பொறுப்பிலே அந்தஸ்திலே இருக்கிறவர்கள் திருச்சபையிலும் அதற்குண்டான ஒரு நிலையை அடைந்து திருச்சபைக்கும் அவர்கள் பாதுகாவலாக இருப்பது தொன்று தொட்டு வருகின்ற நிகழ்வு நம்முடைய திருமண்டலத்தில். அந்த நிலையிலே நம்முடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம் ஐயா அவர்களும் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார்கள். அதே போன்று நம்முடைய திருமண்டலத்தினுடைய தலைவர்கள், சபைமன்ற தலைவர்கள் அநேகர் நம் மத்தியில் இருக்கிறார்கள். தென்னிந்திய திருச்சபை சினாட் மாமன்றத்தினுடைய அருள்பணி துறையினுடைய இயக்குனர் மேக்சிம் ஜான் ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார்கள். தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை திருமண்டலத்தினுடைய குருத்துவ செயலாளர் அவன் சுதர்சன் ஐயா அவர்களும், ஏராளமான திருச்சபை சார்ந்த குருக்களும் நிறுவன தலைவர்களும் முக்கியமான அங்கத்தினர்களும் பிரதிநிதிகளும் இந்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கின்றோம்.
உண்மையாகவே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஐயா அவர்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 241 ஆண்டுகளை கடந்து இந்த திருமண்டலம் கடவுள் வழி நடத்தி இருக்கின்றார். அற்பமான ஒரு ஆரம்பம், 14 பேர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திருச்சபை இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களோடு, லட்சக்கணக்கான மக்களோடு வளர்ந்து பெருகுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய அருள் தொண்டர்கள் தான். அவர்களுடைய தியாகம், அவருடைய அன்பு, அவருடைய தன்னலமற்ற சேவை, இவைகள் தான் நம்முடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்திய திருச்சபை வரலாற்றை குறித்து ஒரு வரலாற்று ஆசிரியர் ஒருவர் இருக்கிறார், C.P. பர்த் என்கிற அவருடைய பெயர். அவர்தான் இந்திய திருச்சபை வரலாற்றை எழுதினவர். அவர் வேதாம கல்லூரி, இறையியல் கல்லூரியிலே குருமார்கள் எல்லாம் படிப்பார்கள். அவர் எழுதின புத்தகத்தை, இந்திய திருச்சபை வரலாறு எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவர் எழுதுவார்கள். அவர் முன்னுரையிலே எழுதுகின்ற ஒன்றை மாத்திரம் நான் மேற்கோள் காட்ட நான் விரும்புகிறேன். அவர் என்ன சொல்வார்னு கேட்டீங்கன்னா, அமைதியான ஒரு நீர்நிலை இருக்கிறது, ஒரு குளம் அல்லது ஏரி. அதிலே ஒருவர் ஒரு கல்லை தூக்கி போடுவாரையானால் அந்த கல் விழுந்த இடத்துல இருந்து அதிர்வலைகள் தோன்றி அந்த இடத்துல ஒரு அலை வரும். அப்புறம் அது பெருசாகி 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 கடைசியில அது கரையை தொடுகிற வண்ணமாக பலஸ்தீனா என்கின்ற ஒரு இடத்தில, ஒரு தேசத்தில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த, இடமில்லாமல் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கலிலேயா பகுதியில இருந்து ஒரு சுடரொளி இந்த உலகத்துக்கு வந்தது. ஆரம்பம் அங்க, ஆனால் முடிவு உலகத்தின் எல்லை எங்கும் அந்த சுடரொளியினுடைய ஒளியினுடைய தாக்கம் இருந்தது. சுருக்கமா சொல்லனா, இயேசுநாதர் அந்த பலஸ்தீனா தேசத்திலே அவர் பிறந்தார். அவருடைய வாழ்வு, அவருடைய பணி, அவருடைய தியாகம், இதையெல்லாம் இந்த உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் சென்றது என்று நாம் அறிகிறோம். இதெல்லாம் கடவுளுடைய திட்டம், அவருடைய செயல். ஆகவே நாம் கடவுளுடைய மகா பெரிய இந்த திட்டத்தையும் செயல்களையும் நாம் எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சிறப்பாக திருநெல்வேலிக்கு நற்செய்தி வந்த கதையெல்லாம், வரலாறெல்லாம் நாம் நன்கு அறிவோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் இந்த நாளில நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல நான் விரும்புகிறேன். வரலாற்றை அறிந்தவர்களாக மாத்திரம் நாம் வாழ்ந்து கொண்டு செல்லாமல், வரலாற்றை புதுப்பிக்கின்ற மக்களாகவும் வரலாற்றை உருவாக்குகின்ற மக்களாகவும் நாம் வாழ வேண்டும். அதுக்கு தான் இந்த பண்டிகை எல்லாம், அதுக்குத்தான் மாம்பழ சங்கம் எல்லாம். நம்முடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டு அந்த வரலாற்றை நாம் நம்முடைய வாழ்விலே புதிய கோணத்திலே அந்த வரலாற்றை புதுப்பிக்கின்ற மக்களாக, நாமும் வரலாறு படைக்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் லோரிந்தா அம்மையார் தஞ்சாவூரில் இருந்து எப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே விரட்டி அடிக்கப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தார்கள் என்பது வரலாறு சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மன பாரத்தோடு, சோர்வோடு, ஆனால் தன் வாழ்விலே தான் கண்ட புதிய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட மகளாக அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்து ஏழை எளியவர்கள் அவர்களுக்கு சாதாரண ஒரு பெண்மணியாக உதவி செய்து, விதவைகளை, கைம்பெண்களை எல்லாம் கரம் கொடுத்து சேர்த்து கொண்டு அவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்ன ஊழியம் தான் இன்றைக்கு இவ்வளவு அளவு, மாலைய அளவு வளர்ந்திருக்கிறது, பெருகி இருக்கிறது என்று சொன்னால் அது முகையாகாது. அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் இயேசுநாதனுடைய மாபெரும் அன்புதான். இந்த பாப்பா அந்த பவித்ரா என்ன அழகான ஒரு வேத பாடம் வாசிச்சா பார்த்தீங்களா? இந்த வேத பாடத்தை நீங்கள் உன்னித்து கவனித்தீர்களா? என்ன சொல்றாங்க? சிறைச்சாலைகள், வேதனைகள், கொடும் துன்பங்கள், உயிரை மாய்க்கின்ற சம்பவங்கள், இவையெல்லாம் கடந்து நின்று இந்த உலகத்திலே நற்செய்தியை பறைசாற்றின அருள் தொண்டர்கள் ஏராளம். அப்படிப்பட்ட அன்பையும் தியாகத்தையும் நினைக்கின்ற ஒரு நாள் தான் இந்த நாள். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாமும் நம் வாழுகின்ற காலங்களிலே அப்படிப்பட்ட நற்செயல்களிலே நம்மையும் இணைத்து கொண்டு நாம் செயல்படுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த மிலிட்டரி லைன் ஆலயத்தினுடைய தலைமை போதகர் கவன் சத்யசாமில் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நெருக்கடியான நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இங்கே நடத்திட்டு இருக்குது. அவர்களுடைய உதவியும் ஆதரவும் இல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டம். அதே போல இந்த திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள், திருச்சபை விசுவாசிகள், கமிட்டி அங்கத்தினர்கள், அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இடம் ஒரு புண்ணிய பூமி என்று சொன்னால் அது மிகையாகாது.
அன்புக்கும் தியாகத்திற்கும் தன்னலமற்ற சேவைக்கும் தங்களை உட்படுத்தின மக்கள் உறங்குகின்ற ஒரு இடம். அது உறங்குகின்ற இடம் அல்ல, நம்மை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு இடம். அதை மறந்து போய்விடக்கூடாது. ஆகவேதான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள். இந்த நாளிலே நாம் இப்படி கூடி வருவதற்கு கடவுள் பாராட்டின மாபெரும் அன்புக்காக, கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒன்றை சொல்லி மாத்திரம் நான் அமர நான் விரும்புகிறேன். சென்ற ஆண்டு மாம்பழ சங்க நிகழ்ச்சிகள் நம்மளால் நடத்த முடியவில்லை. அதற்கு பல காரணம். கொரோனா தொற்று ஒரு காரணம். மற்றொரு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய திருமண்டலத்திலே நிலவி வந்த ஒரு வகையான குழப்பமான நிர்வாக சூழல்கள். ஆனால் கடவுள் கொரோனா தொற்றையும் நீக்கிவிட்டார். இன்றைக்கு நம்முடைய திருமண்டலத்திலேயும் எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இருக்கும்படியான ஒரு நிலையை கடவுள் உருவாக்கி இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. சத்தம் பத்தல. இந்த நிலை தொடர்வதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்வார். ஆகவேதான் இந்த நாள் மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக, மனநிறைவுள்ள ஒரு நாளாக கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். இதிலே பங்கு பெறுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை நான் அன்பாக வாழ்த்துகிறேன். உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாக வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். உங்களுக்கு கடவுள் தருகின்ற நன்மைகளினாலே அவருடைய இறையரசை கட்டுவதற்கு உங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு அனுபவமாக இந்த நிகழ்ச்சிகள் அமைய வேண்டும் என்று சொல்லி மனதார நான் வாழ்த்துகிறேன். கடவுள் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் வெறும் நிகழ்ச்சிகளாக, பண்டிகை கொண்டாட்டங்களாக நின்று விடாமல் நம்மை இப்படிப்பட்ட பணிகளுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு நல்ல தருணங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்திலே நான் ஜெபிக்கிறேன். அருமையான இளைஞர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். இளைஞர்களே, இந்த திருச்சபையினுடைய தூண்கள் நீங்கள் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள இளைஞர்களை இன்றைக்கு இந்த திருச்சபை தேடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவங்களோடு நம்முடைய திருச்சபை சார்ந்த இளைஞர்கள் எல்லாரும் தன்னலமற்ற சேவையில் தங்களை இணைத்துக் கொண்டு இந்த திருச்சபையினுடைய நல்வாழ்வுக்கு, இறையரசினுடைய நல்வாழ்வுக்கு தங்களாய் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, கடவுள் உங்களுக்கு எல்லா நல்ல ஆசிகளையும் வழங்குவாராக என்று சொல்லி நான் முடிக்கின்றேன். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். மகாகணம் பேராயர் அவர்களுக்கு திருவேலி திருமண்டலத்தின் சார்பாக, திருச்சபைகளின் சார்பாக, நிறுவனங்களின் சார்பாக நாம் நன்றி சொல்லுகிறோம். நாம் வரலாறை பதிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாம் வாழ்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தருக்காக திருச்சபைகளை உருவாக்குவோம், ஊழியக்காரர்களை அனுப்புவோம். அந்த கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. இப்பொழுது நாம் எழுந்து நின்று கீதங்கள் 349, பாமாலை 167 பாடுகிறோம். விசுவாசத்தோடு சாட்சி. இதைத் தொடர்ந்து பெரியவர்கள் கல்லறைக்கு அவர்கள் மரியாதை செய்வார்கள், பரிசுத்தவான்களுக்கு மரியாதை செய்வார்கள். ஆகவே பாடல் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் அந்த கல்லறை பகுதிக்கு சென்று அந்தந்த இடங்களிலே நிறுத்த நான் கேட்டுக்கொள்கிறேன். மிலிட்ரி லைன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனைவரும் சொன்னாங்கள். நாம் யோசித்தபடி அந்த கல்லறை அருகிலே நீங்கள் நின்று கொள்ள பட்சமாய் அழைக்கிறேன். ஒரு சுடரொளி இந்த உலகத்துக்கு வந்தது. ஆரம்பம் அங்க, ஆனால் முடிவு உலகத்தின் எல்லை எங்கும் அந்த சுடரொளியினுடைய ஒளியினுடைய தாக்கம் இருந்தது. சுருக்கமா சொல்லனா, இயேசுநாதர் அந்த பலஸ்தீனா தேசத்திலே அவர் பிறந்தார். அவருடைய வாழ்வு, அவருடைய பணி, அவருடைய தியாகம், இதையெல்லாம் இந்த உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் சென்றது என்று நாம் அறிகிறோம். இதெல்லாம் கடவுளுடைய திட்டம், அவருடைய செயல். ஆகவே நாம் கடவுளுடைய மகா பெரிய இந்த திட்டத்தையும் செயல்களையும் நாம் எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சிறப்பாக திருநெல்வேலிக்கு நற்செய்தி வந்த கதையெல்லாம், வரலாறெல்லாம் நாம் நன்கு அறிவோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் இந்த நாளிலே நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல நான் விரும்புகிறேன். வரலாற்றை அறிந்தவர்களாக மாத்திரம் நாம் வாழ்ந்து கொண்டு செல்லாமல், வரலாற்றை புதுப்பிக்கின்ற மக்களாகவும் வரலாற்றை உருவாக்குகின்ற மக்களாகவும் நாம் வாழ வேண்டும். அதுக்கு தான் இந்த பண்டிகை எல்லாம், அதுக்குத்தான் மாம்பழ சங்கம் எல்லாம். நம்முடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டு அந்த வரலாற்றை நாம் நம்முடைய வாழ்விலே புதிய கோணத்திலே அந்த வரலாற்றை புதுப்பிக்கின்ற மக்களாக, நாமும் வரலாறு படைக்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் லோரிந்தா அம்மையார் தஞ்சாவூரில் இருந்து எப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே விரட்டி அடிக்கப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தார்கள் என்பது வரலாறு சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மன
பாரத்தோடு சோர்வோடு, ஆனால் தன் வாழ்விலே தான் கண்ட புதிய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட மகளாக அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்து ஏழை எளியவர்கள் அவர்களுக்கு சாதாரண ஒரு பெண்மணியாக உதவி செய்து விதவைகளை கைம்பெண்களை எல்லாம் கரம் கொடுத்து சேர்த்து கொண்டு அவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்ன ஊழியம் தான் இன்றைக்கு இவ்வளவு அளவு மாலைய அளவு வளர்ந்திருக்கிறது, பெருகி இருக்கிறது என்று சொன்னால் அது முகையாகாது. அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் இயேசுநாதர்களுடைய மாபெரும் அன்புதான். இந்த பாப்பா அந்த பவித்ரா என்ன அழகான ஒரு வேத பாடம் வாசா பார்த்தீங்களா? இந்த வேத பாடத்தை நீங்கள் உன்னித்து கவனித்தீர்களா? என்ன சொல்றாங்க? சிறைச்சாலைகள், வேதனைகள், கொடும் துன்பங்கள், உயிரை மாய்க்கின்ற சம்பவங்கள், இவையெல்லாம் கடந்து நின்று இந்த உலகத்திலே நற்செய்தியை பறைசாற்றின அருள் தொண்டர்கள் ஏராளம். அப்படிப்பட்ட அன்பையும் தியாகத்தையும் நினைக்கின்ற ஒரு நாள் தான் இந்த நாள். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாமும் நம் வாழுகின்ற காலங்களிலே அப்படிப்பட்ட நற்செயல்களிலே நம்மையும் இணைத்து கொண்டு நாம் செயல்படுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த மிலிட்டரி லைன் ஆலயத்தினுடைய தலைமை போதகர் சத்யசாமில் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நெருக்கடியான நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இங்கே நடத்திட்டு இருக்குது. அவர்களுடைய உதவியும் ஆதரவும் இல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டம். அதே போல இந்த திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள், திருச்சபை விசுவாசிகள், கமிட்டி அங்கத்தினர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த இடம் ஒரு புண்ணிய பூமி என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்புக்கும் தியாகத்திற்கும் தன்னலமற்ற சேவைக்கும் தங்களை உட்படுத்தின மக்கள் உறங்குகின்ற ஒரு இடம். அது உறங்குகின்ற இடம் அல்ல, நம்மை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு இடம். அதை மறந்து போய் விடக்கூடாது. ஆகவேதான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள். இந்த நாளிலே நாம் இப்படி கூடி வருவதற்கு கடவுள் பாராட்டின மாபெரும் அன்புக்காக, கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒன்றை சொல்லி மாத்திரம் நான் அமர நான் விரும்புகிறேன். சென்ற ஆண்டு மாம்பழ சங்க நிகழ்ச்சிகள் நம்மளால் நடத்த முடியவில்லை. அதற்கு பல காரணம். கொரோனா தொற்று ஒரு காரணம். மற்றொரு காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய திருமண்டலத்திலே நிலவி வந்த ஒரு வகையான குழப்பமான நிர்வாக சூழல்கள். ஆனால் கடவுள் கொரோனா தொற்றையும் நீக்கிவிட்டார். இன்றைக்கு நம்முடைய திருமண்டலத்திலேயும் எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இருக்கும்படியான ஒரு நிலையை கடவுள் உருவாக்கி இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா. சட்டம் பத்தல, இந்த நிலை தொடர்வதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்வார். ஆகவேதான் இந்த நாள் மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக, மனநிறைவுள்ள ஒரு நாளாக கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். இதிலே பங்கு பெறுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை நான் அன்பாக வாழ்த்துகிறேன். உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாக வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். உங்களுக்கு கடவுள் தருகின்ற நன்மைகளினாலே அவருடைய இறையரசை கட்டுவதற்கு உங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு அனுபவமாக இந்த நிகழ்ச்சிகள் அமைய வேண்டும் என்று சொல்லி மனதார நான் வாழ்த்துகிறேன். கடவுள் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் வெறும் நிகழ்ச்சிகளாக, பண்டிகை கொண்டாட்டங்களாக நின்று விடாமல் நம்மை இப்படிப்பட்ட பணிகளுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு நல்ல தருணங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்திலே நான் ஜெபிக்கிறேன். அருமையான இளைஞர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். இளைஞர்களே, இந்த திருச்சபையினுடைய தூண்கள் நீங்கள் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள இளைஞர்களை இன்றைக்கு இந்த திருச்சபை தேடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவங்களோடு நம்முடைய திருச்சபை சார்ந்த இளைஞர்கள் எல்லாரும் தன்னலமற்ற சேவையில் தங்களை இணைத்துக் கொண்டு இந்த திருச்சபையினுடைய நல்வாழ்வுக்கு, இறையரசினுடைய நல்வாழ்வுக்கு தங்களாய் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு கடவுள் உங்களுக்கு எல்லா நல்ல ஆசிகளையும் வழங்குவாராக என்று சொல்லி நான் முடிக்கின்றேன். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். மகாகணம் பேராயர் அவர்களுக்கு திருவேலி திருமண்டலத்தின் சார்பாக, திருச்சபைகளின் சார்பாக, நிறுவனங்களின் சார்பாக நாம் நன்றி சொல்லுகிறோம். நாம் வரலாறை பதிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாம் வாழுகிற நாட்கள் எல்லாம் கர்த்தருக்காக திருச்சபைகளை உருவாக்குவோம், ஊழியக்காரர்களை அனுப்புவோம். அந்த கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. இப்பொழுது நாம் எழுந்து நின்று கீதங்கள் 349, பாமாலை 167 பாடுகிறோம். விசுவாசத்தோடு சாட்சி. இதைத் தொடர்ந்து பெரியவர்கள் கல்லறைக்கு அவர்கள் மரியாதை செய்வார்கள், பரிசுத்தவான்களுக்கு மரியாதை செய்வார்கள்.
ஆகவே பாடல் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் அந்த கல்லறை பகுதிக்கு சென்று அந்தந்த இடங்களிலே நிறுத்த நான் கேட்டுக்கொள்கிறேன். மிலிட்ரி லைன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனைவரும் நாம் யோசித்தபடி அந்த கல்லறை அருகிலே நின்று கொள்ள பட்சமாய் அழைக்கிறேன். ஆண்டவர் தந்த அற்புதமான தேவனுக்கு ஆண்டவருக்கு முதலாவதாக பேராயர் எப்பல் சார்ஜன் ஐயா அவர்கள் அதற்கு பேராயர் பேராயர் எப்பல் சார்ஜன் பிறப்பு 1715 அக்டோபர் 16 பாரிஸ் நகரில் ஆற்றலூர் சுவரில் போரிட்ட ராணுவ வீரரின் மகிமைக்கு ஏற்பட்டது 1889 அக்டோபர் 11 நம்முடைய கட்டாக இயேசு கிறிஸ்துவால் நினைவு கொடுக்கிற தேவன் சார்ஜன் வெற்றி ஜான் தாமஸ் ஆகிய மூவரும் சேர்ந்து பாளையங்கோட்டையில் 4/3/1844 ஆங்கிலோ வெர்னாக்குலர் பள்ளியை ஆரம்பித்தார்கள். அப்பள்ளி புனித யோவான் கல்லூரி, புனித யோவான் மேல்நிலைப் பள்ளி, ஷாப்டர் பள்ளி, கத்தீட்ரல் மேல்நிலைப் பள்ளி ஆகிய புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களின் முன்னோடியாய் திகழ்ந்தது. அடுத்த திருமதி மேரி சாஜன் பேராயர் சாஜன் அருமை உடம்பியாளர் 28 ஆண்டுகள் உன்னதமான நற்பணியாற்றினார்கள். மாணவியர்களை நேசிப்பவர்கள் அவர்களின் யாரையும் முகத்துடன் காணப்பட்டால் ஒரு சுத்த விளக்கில் காணப்பட வேண்டிய முகநலத்து இடையே என்று கருத்து விசாரிப்பார்கள். 19/6/1974 வயதில் சுயம் கொண்டார்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆராயம் என்று இன்னும் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். குழந்தை பெற்றவர், திருமறை தமிழ் சீர்திருத்த மொழியாக்கு பணியில் தலைவராக பங்கேற்றவர். இதுவரை நாம் பயன்படுத்தும் பவர் மொழிபெயர்ப்பு வேளாகவும் இவருடைய பெயரை கொண்டே அழைக்கப்படுகிறது. அவர் மறித்து அமைக்கிறார். நான்காவது ஜனவரி கொஞ்சம் பின்னாடி நம்முடைய திருப்பூர் மாஸ்டர் கனகராஜா ஐயா அவர்கள் பள்ளி முதல்வராக ஸ்கூல் உண்டாயிருக்கு அந்த மாதிரி
வேதசுரோமணி ஐயா சரி 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 ஓகே 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 ஐயா 10 நம்பர் இருந்தாங்க நிலம் பூரா இந்த அம்மா தான் டிக்ஷனரி ஏஜென்ட் தீவர்ஸ் இதோடைய பத்திரம் எல்லாமே அங்கே இருக்கும். நீங்க சாட்டுக்கல் காலேஜ் போனீங்கன்னா கொஞ்சம் வழி விட்டு ரெண்டு ஒரே பக்கம். ஆமா 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 இந்த பக்கம் தான் தெரியும் மேடம். நீங்க தெரிய மாட்டீங்க மேடம். கொஞ்சம் அந்த பக்கம் உள் பக்கம் வந்துருங்க. போயிடா வச்சு அப்படியே இருங்க. சரி வைங்க மேடம். ரைட் மேடம். சார் கொஞ்சம் சேர்ந்து வாங்க. அவங்க இப்பொழுது இவரை அவதி கிடையாது. ஆகவே நாம் கிளாரிந்த ஆலயத்தில் சென்று அங்கு உள்ள கிளாரிந்த அம்மையார் மற்றும் சாயர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறோம். மொத்தமாக செல்ல வேண்டாம், பிரிந்து பிரிந்து நீங்கள் கவலையாக அல்ல. அன்பானவர்களே, மீண்டுமாக நம்முடைய திருச்சபையின் முதல் பெண்மணி கிளாரிந்தா அம்மையாருடைய ஆலய வளாகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் ஒரு அறிமுக உரை ஆற்றினவுடனே நாம் உடனடியாக சென்று பேராயர் ஐயா அவர்கள் நம்முடைய திருமண்டல உபதலைவர் ஐயா அவர்கள் ஜபித்தவுடனே நேரடியாக கிளாரிந்தா அம்மாவுடைய கல்லறைக்கும் அதனைத் தொடர்ந்து சாயர் ஐயருடைய கல்லறைக்கும் நாம் வந்து நம்முடைய மரியாதையை செலுத்த இருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய திருமண்டல உபதலைவர் சுவாமிதாஸ் ஐயர் அவர்கள் ஜெபிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து கிளாரிந்தா அம்மையாருடைய கல்லறை அண்டை நாம் கடந்து செல்லலாம். பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையின் முதல் தாய் குளோரிந்தா அம்மையார் தஞ்சாவூரிலிருந்து அவர்கள் பாளையங்கோட்டைக்கு வந்து இறைப்பணி ஆற்றி நம்முடைய நெல்லை திருமண்டலத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் செய்த சாதனைகள் அநேகம். சிறப்பாக 1779 ஆண்டு அவர்கள் திருமுழுக்கு பெற்று 1780 ஆண்டு பிஷப் கால்டுவெல் அவர்கள் தஞ்சாவூர் சென்றிருக்கின்ற பொழுது ஒரு பதிவீட்டை பார்த்தார்களாம். அதிலே 40 பேர் அடங்கிய அந்த முதல் சர்ச் ரிஜிஸ்டர், அதிலே நம்முடைய நெல்லை திருமண்டலத்தினுடைய 40 பேர் அடங்கிய அந்த புத்தகத்திலே முதல் பெயர் குளோரிந்தா அம்மையாருடைய பெயர். 1780 ஆண்டு முதல் இன்று வரை 241 ஆண்டுகளை கடந்து வர ஆண்டவர் கிருபை செய்தார். பல தடைகளை தாண்டி கடந்து வந்தோம். தன்னிறைவு பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த அம்மா இந்த பகுதியிலே சிறப்பாக அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். இந்த குளோரிந்தா ஆலயம் அவருடைய முன்னரையாக இருந்த ஒரு இடம். அதோடு மட்டுமல்ல, ஏழை எளிய மக்கள் அவர்கள் தண்ணீர் அருந்துவதற்கு அழகான ஒரு
கிணற்றை இதன் அருகாமையிலே அவர்கள் உருவாக்கி அதன் வழியாக மக்களுடைய தாகத்தை தீர்த்திருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுடைய வாழ்விலே அவர்கள் மிகுந்த கரிசனையோடு செயல்பட்டவர்கள். அவர்கள் ஆற்றிய நல்ல பணியின் விளைவாக நம்முடைய நெல்லை திருமண்டலம் இன்று வரை அது வளர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கிறது. வளர்ந்து பெருகும் இந்த திருச்சபையினுடைய அடிக்கல்லாக அருமையான தாயார் விளங்குகிறார்கள். அவர்களுடைய இந்த நல்ல நினைவை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பானவர்களே, குலாரிந்த அம்மையாருக்கும் சாயர் அவர்களுக்கும் நாம் மரியாதை செலுத்தி கனத்தை கொடுத்து அவருடைய ஊழியத்திற்காக நன்றி செலுத்தின பிறகு அவரவர் தம் தம் வாகனத்திலே எங்கள் நூற்றாண்டு மண்டபத்திற்கு கொடியேற்றத்திற்கு ஆயத்தமாக செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேராயரும் உத்தியோகஸ்தர்களும் மட்டும் ரேனியஸ் ஐயருடைய கல்லறைக்கு சென்று மரியாதை செலுத்தி கொடியேற்றத்திற்கு நூற்றாண்டு மண்டப வளாகத்திற்கு வந்து சேருவார்கள். இந்த அறிவிப்பை நாம் கருத்தில் கொண்டு செயல்படும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பவனி கிடையாது. லாரிந்தா அம்மையாருடைய கல்லறைக்கும் சாயர் அவருடைய கல்லறைக்கும் மரியாதை செலுத்தின பிறகு கேனல் டிராக்டர் அவருடைய கல்லறைக்கும் மரியாதை செலுத்தின பிறகு நாம் தொடர்ந்து பவனி இல்லாமல் நம்முடைய நூற்றாண்டு மண்டபத்திற்கு கொடியேற்றத்திற்காக கடந்து செல்கிறோம். பேராயர் ஐயாவோடு திருமண்டலத்தின் முக்கியஸ்தர்கள் சென்று ரேனியஸ் ஐயருடைய கல்லறைக்கு மரியாதை செலுத்தி அவர்களும் கொடியேற்றத்திற்கு வந்து நூற்றாண்டு மண்டபத்திலே பங்கேற்பார்கள். நன்றி. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய முற்பிதாக்களை நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் முன்னோடிகளை நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய திருச்சபைக்காக எண்ணுயிர் ஈந்த அர்ப்பணியாளர்களெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. அவருடைய தொண்டுக்கும் ஈகைக்கும் அர்ப்பணிப்புக்கு முன்பாக இந்த மாலைவேளையில் நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் இந்த பூமி, இந்த தேசம், இந்த மக்கள் உம்மை அறிய வேண்டும் என்பதற்காக தங்கள் தேசத்தை மறந்தார்கள், துறந்தார்கள், தங்கள் குடும்பங்களை விட்டார்கள். எத்தனையோ எதிர்ப்புகள், இழப்புகள் மத்தியிலே இந்த அருள் தொண்டை எங்கள் மத்தியிலே நிறைவேற்றி என்று திருமண்டலங்களாக உருவாக அவர்களை பயன்படுத்தி இருக்கிறேன் நன்றி சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட தியாக அர்ப்பணியாளர்கள் மத்தியிலே உம்முடைய திருப்பணியை செய்கின்ற உமது மக்களாக, அந்த திருப்பணியை எடுத்துச் செல்கின்றது திருச்சபையின் விசுவாச குடும்பங்களாக என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் தார். விசேஷமாக எங்களுடைய திருமண்டலத்தினுடைய முதல் பெண்மணியாக நாங்கள் எப்போதும் போற்றி பாராட்டுகின்ற குலோரிந்தா அம்மையாருக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவர் தாமே அவர்கள் மூலமாக இந்த நாட்களிலும் பல திருச்சபைகள் உருவாக இந்த மண்ணிலே அநேகரை நீர் எழுப்பினதற்காக நன்றி சொல்லுகிறோம். அநேக ஆலயங்களை எழுப்பினதற்காக நன்றி சொல்லுகிறோம். அநேக விசுவாச குடும்பங்களை ஏற்படுத்தினதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை வேளையிலும் அவருடைய அன்பு, அவருடைய தியாகம், அவர்கள் ஆண்டவரை இந்த சமுதாயத்தில் இந்த நாட்களிலே செய்த எல்லா நற்செயல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அதே போல எங்களுடைய ஆண்டவரே மத்தியிலே அர்ப்பணி செய்த மக்கள் எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை போன்று நாங்களும் தியாக செம்மல்களாக இந்த அர்ப்பணியிலே எங்களை இணைத்துக் கொள்ள அருள் தாருளும். மீட்பர் இயேசுவின் நாமத்திலுமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். எப்படி சேர்ந்து வாங்க. மேலே வாங்க. வாங்கம்மா. வாங்க, பெண்களுக்கு மேலே வாங்க. அம்மாவுடைய கலர்கள் கல்லறை வந்து
இங்கு அடக்கம் பண்ணல. இது ஞாபகார்த்தமாக 101 பெண்கள் சார்பாக வைக்கப்பட்ட ஒரு ஞாபக சின்னம். நீங்க சாயல்புரத்திலிருந்து இந்த கல்லறையை தேடி வந்ததுக்கு எங்களுடைய மிலிட்டரி சர்வீஸ் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களை அனைவரையும் நீங்கள் வாழ்த்தும்படி அன்புடன் கேட்கிறோம். ரொம்ப நன்றி. நினையாம இத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கிறதுக்காக கடவுளுக்கு நன்றி. Yeah. ஐயா இந்த ரெண்டு இதுவும் கலைத்தது. அந்த ரெண்டு இருக்கு பாருங்க, இந்த ரெண்டும் கலைத்தது. இந்த ரெண்டு கலை கவனிங்க தைரியமாய் பாஸ்டர் சேர்மன் பாளையங்கோட்டை வேற கதீட்ரல் பிஷப் சர்ஜன் மேரி சர்ஜன் கதீட்ரல் பிஷப் சர்ஜன் மேரி சர்ஜன் வராங்களா? for only 40 years. The Cathedral Commander. They established 400 churches at 200 schools. 1888. அங்க வாங்க தரி மாலை இந்த பக்கம் இதான் எலிசபெத் ராணி மகனுக்கு அந்த பக்கம் ஐயா மகனுக்கு மகன் கொஞ்சம் வலி 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 நீ போடுங்க ஐயா சொல்லிட்டாங்கல்ல போடுங்கண்ணே நீங்க போடுங்க சாரி போட்டோம் பிஷப்
ஐயா அவ்வளோதான் அங்கே பேர் அங்கே இதை பேர் இந்த பக்கம் வைங்கம்மா. கொண்டாடி துதி தினமே பாரனை கொண்டாடி துதி தினமே அன்பானவர்களே, இந்த சிலுவை ஐயர் அவர்கள் ஜெபிப்பார். எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவராகிய எங்கள் பரம தந்தையே, இப்போதும் திருச்சபையின் சார்பாக இந்த சிலுவை கொடியை நாங்கள் ஏற்றுகிறோம். ஆண்டவரே, சிலுவையின் கொடியின் கீழ் நாங்கள் என்றென்றும் ஆண்டவரை பாதுகாப்போடும் மகிழ்வோடும் வாழும் கிருபையை தந்திருக்கிற தயவுக்காக நாங்கள் சொல்கிறோம். இந்த சிலுவை கொடி இந்தியா தேசம் முழுவதும் பறக்கத்தக்கதாக இந்த திருநெல்வேலி திருமண்டலம் சாட்சியாய் எழும்பவும் உங்களை மகிமைப்படுத்தவும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே தெய்வீக பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் தலைவர் 1வது பாடல் பண்டிகை பண்டிகை. பண்டிகை புதிய பண்டிகை, பண்டிகை புதிய பண்டிகை, பண்டிகை புதிய பண்டிகை, பண்டிகை புதிய பண்டிகை. பயந்து அவர் வழிகளில் நடந்திடுவோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்திடுவோம். ஒருபோதுமே குறைவின்றியே வாழ்ந்து மகிழுவோம். ஒருபோதுமே குறைவின்றியே வாழ்ந்து மகிழுவோம். பண்டிகை புதிய பண்டிகை, பண்டிகை புதிய பண்டிகை, பண்டிகை புதிய பண்டிகை, பண்டிகை புதிய பண்டிகை. காலையில் தூக்கும் மலரை போல மனமே தினமும் புதிதாகட்டும். காலையில் தூக்கும் மலரை போல மனமே தினமும் புதிதாகட்டும். நீதியின் வழியில் நடந்திடுவோம், நித்திய வழியை காட்டிடுவோம். நீதியின் வழியில் நடந்திடுவோம், நித்திய வழியை காட்டிடுவோம். ஆடிடுவோம், கொண்டாடுவோம், ஆர்ப்பரித்து நாம் வாழ்த்துவோம். ஆடிடுவோம், கொண்டாடுவோம், ஆர்ப்பரித்து நாம் வாழ்த்துவோம். பண்டிகை பண்டிகையே புதிய பண்டிகை பண்டிகையே, பண்டிகை பண்டிகையே புதிய பண்டிகை பண்டிகையே. இரவன் ஒளிப்பட்ட பணியினை போல் கடினங்கள் மாற எட்டும் நம் வாழ்விலே. கதிரவன் ஒளிப்பட்ட பணியினை போல் கடினங்கள் மாற எட்டும் நம் வாழ்விலே. உண்மையை வாழு உயர்ந்திடுவோம், உன்னதர் அருளை பெற்றிடுவோம். உண்மையை வாழ்ந்து உயர்ந்திடுவோம், உன்னதர் அருளை பெற்றிடுவோம். ஆடிடுவோம், கொண்டாடுவோம், ஆர்ப்பரித்து நாம் வாழ்த்துவோம். ஆடிடுவோம், கொண்டாடுவோம், ஆர்ப்பரித்து
பண்டிகை பண்டிகையே பண்டிகை பண்டிகையே சுத்திர பண்டிகை பண்டிகையே திருச்சபை இயேசுவின் சொந்தம் அன்றோ பிரிவினை இடமோ இங்கில்லையே திருச்சபை இயேசுவின் சொந்தம் அன்றோ பிரிவினை இடமோ இங்கில்லையே ஒரு மனதாக உழைத்திடுவோம் உறுதியாய் முன்னோக்கி சென்றிடுவோம் ஒரு மனதாக உழைத்திடுவோம் உறுதியாய் முன்னோக்கி சென்றிடுவோம் ஆடிடுவோம் கொண்டாடுவோம் ஆர்ப்பரித்து நாம் வாழ்த்துவோம் ஆடிடுவோம் கொண்டாடுவோம் ஆர்ப்பரித்து நாம் வாழ்த்துவோம் பண்டிகை பண்டிகையே நம்ம சொல்கிற பண்டிகை பண்டிகையே பண்டிகை பண்டிகையே நம்ம சொல்கிற பண்டிகை பண்டிகையே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்திடுவோம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்திடுவோம் யாரோதுமே குறைவின்றியே வாழ்ந்து மகிழுவோம் ஒருபோதுமே குறைவின்றியே வாழ்ந்து மகிழுவோம் தலைகளை நாமும் அகற்றிடுவோம் கனிகளை தினமும் தந்திடுவோம் தலைகளை நாமும் அகற்றிடுவோம் கனிகளை தினமும் தந்திடுவோம் திருவுடல் வேலை திருமண்டலம் சிறந்து விளங்கிட வாழ்ந்திடுவோம் திருவுடல் வேலை திருமண்டலம் சிறந்து விளங்கிட வாழ்ந்திடுவோம் ஆடிடுவோம் கொண்டாடுவோம் ஆர்ப்பரித்து நாம் வாழ்த்துவோம் ஆடிடுவோம் கொண்டாடுவோம் ஆர்ப்பரித்து நாம் வாழ்த்துவோம் பண்டிகை பண்டிகையே மானசங்க பண்டிகை பண்டிகையே 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 அன்பானவர்களே, குளிர் தேசத்திலே பிறந்து வெப்ப தேசமாகிய நம்முடைய நாட்டிலே வாழ முடியாமல் மிகுந்த பாடுகளுக்குட்பட்டு ஆண்டோடைய திருப்பணியை சிறப்பாக செய்த மிஷனரிகளை நாம் நினைவுறும்படியாகவும் ஒரு முறை கூட தங்கள் சொந்த தேசத்திற்கு போகாமல் இங்கேயே தங்கள் இன்னுயிரை விட்ட அருள் தொண்டர்களை நாம் நினைவுறும்படியாகவும் நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் இப்பொழுது சிலுவை கொடியை ஏற்றுவார்கள். அதனைத் தொடர்ந்து சிலுவை கொடி பாடல் பாடப்படும். பேராயர் ஐயா அவர்கள் உறுதிமொழியை கூற கூற நாமும் அதோடு சேர்ந்து உறுதிமொழியை ஏற்க இருக்கிறோம். இப்பொழுது பேராயர் ஐயா அவர்கள். கொடிப்பாடும். சிலுவை கொடியின் நிழலில் சீரா
சொல்வார்கள். அனைவரும் நாம் இணைந்து இந்த உறுதிமொழியை நாம் ஏற்போம். நான் இயேசு கிறிஸ்துவின் திருத்தொண்டராக அவருடைய சிலுவை கொடியின் கீழ் தூய ஆவியின் நடத்துதலுக்கு உட்பட்டு சமாதானத்திலும் தூய்மையிலும் ஒளியிலும் வளர்ந்து பெருகி அவருக்கே சாட்சியாக இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீ சம்பாதித்த இந்த திருச்சபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், இரத்த சாட்சிகள் இவர்கள் மேல் உறுதியாக கட்டப்பட்டிருக்கின்ற உம்முடைய திருச்சபையாகிய சரீரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த திருச்சபையிலே நாங்களும் அங்கம் வகிப்பதற்கு நாங்கள் என்ன தவம் செய்தோம் தெரியவில்லை சுவாமி. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீர் எங்களை முன்குறித்து எங்களை அழைத்திருக்கிறீரே. உம்முடைய மாபெரும் அழைப்பை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நெல்லை திருமண்டலம் ஒரு சீர்மிகு திருமண்டலமாக கடந்த காலங்களிலெல்லாம் அது வளரவும் பெருகவும் சாட்சி பகரவும் நீர் தந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் இந்த மாம்பழ சங்கம் மற்றும் திருமண்டலத்தினுடைய வருடாந்திர ஸ்தோத்திர பண்டிகையை நினைவு கூறுகிற இந்த நாளிலே எங்களுடைய அருள் தொண்டர்களுடைய தியாகத்தையும் அன்பையும் தன்னலமற்ற சேவையையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் எல்லாரும் தங்களுடைய மொழி, இனம், கலாச்சாரம் இவற்றையெல்லாம் துறந்துவிட்டு இங்கே வந்து எங்களுக்காக பணியாற்றின அவர்களுடைய மாபெரும் தயவை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தியாகத்தை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்களும் இயேசுநாதரினுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் சாட்சி பகர எங்களை நீர் வழி நடத்தும். நாங்கள் பெற்றுக்கொண்ட இயேசுநாதர் என்கின்ற நற்செய்தி ஆண்டவரே எங்கள் மூலமாக இன்னும் பரவவும் உம்முடைய திருச்சபை வளரவும் பெருகவும் ஆண்டவரே கிருபை செய்யும். தடைகள் எல்லாம் மாற்றும். எங்கள் எல்லோரையும் ஆண்டவரை நீர் தகுதிப்படுத்தும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். மாம்பழ சங்க கொண்டாட்டங்களும் இந்த வருடாந்திர ஸ்தோத்திர பண்டிகை திருமண்டல ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாட்டங்களும் எங்கள் மனதிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தவும், அதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் உண்மையான ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக கடந்து செல்லவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருள் தாரும். எமது திருமண்டலத்தினுடைய தலைவர்களுக்காக உங்களுடைய கரங்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான லே செக்ரட்டரி, கிளரிக்கல் செக்ரட்டரிக்காக நாங்கள் உங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண்டலத்தினுடைய உப தலைவர் ஐயாவுக்காக நாங்கள் உங்களுடைய பாதத்தில் நன்றி தெரிவிக்கின்றோம். திருமண்டலத்தினுடைய பொருளாதாரத்தை பரிபாலனம் செய்கிற எங்களுடைய பொருளாளர் ஐயாவுக்காக நம்முடைய கரங்களிலே நன்றி தெரிவிக்கின்றோம். பல்வேறு சேவைகளிலே ஈடுபட்டிருக்கின்ற பல்வேறு துறைகளை சார்ந்த இயக்குநர்களுக்காக, அவருடைய ஊழியர்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். அதே போல் ஆண்டவரே இந்த திருமண்டலத்தின் மூலமாக நடைபெறுகிற கல்வி பணிக்காக, உயர்கல்வி பணிக்காக, மருத்துவ சேவைக்காக, இன்னும் குழந்தைகளுக்கு மத்தியிலும் வாலிபர்களுக்கு மத்தியிலும் செய்யப்படுகின்ற பல்வேறு விதமான ஊழியங்களுக்காக, சேவைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். எங்களை உங்களுடைய கரங்களிலே படைக்கின்றோம். இந்த திருமண்டலத்தினுடைய பல்வேறு நிர்வாக பொறுப்புகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற 6 சபை மன்ற தலைவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். குருக்கள், மற்ற ஊழியர்கள் எல்லாரையும் ஆண்டவரினை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய பணிகளுக்காக நாங்கள் மனத்தாழ்மையோடு நன்றி சொல்கின்றோம். பெண்கள் ஆண்டவரே திருச்சபையினுடைய மிக முக்கியமான ஜெபிக்கின்ற கூட்டமாக, இந்த திருச்சபையை ஆதரிக்கின்ற கூட்டமாக அவர்களை நீர் வைத்து வழிநடத்துகிறதுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மாம்பழ சங்க நாளிலே எங்களோடு நீர் பிரசன்னராயிருந்தாலும் உம்முடைய மெய் பிரசன்னத்தினாலே எங்களை வழிநடத்தும். உற்சாகமாக இந்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்பினாலும் இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலே நாங்கள் சந்தித்திருக்கின்ற இந்த கொரோனா தொற்று எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை தருகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அரசு காட்டுகின்ற வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்றி ஆண்டவரே நாங்கள் இதை மிக எளிமையாக அனுசரிக்கவும், ஆனால் ஆங்காங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாரும் இந்த மாம்பழ சங்க நாட்களிலே, விழா நாட்களிலே ஆண்டவரை இதை கண்ணுற்று தங்களை இணைத்து கொண்டு இந்த அர்ப்பணிப்பிலே கலந்து கொள்வதற்காக இதை நேரடியாக நாங்கள் ஒளிபரப்பு செய்ய இருக்கின்ற முயற்சிகள் எல்லாம் நீர் வழிநடத்தும்.
ஆங்காங்கே ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசிகளை தட்டி எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஒற்றுமையும் ஒரு மனப்பாடும் இயேசுநாதருக்கு சாட்சி பகர வேண்டும் என்ற மாறாத தீராத ஆர்வமும் எங்களிலே நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். தொடர்ந்து நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளையும் நாளை நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளையும் நீர் ஆசீர்வதித்தலும் நேரலையிலே பங்கு பெறுகின்ற அத்தனை பக்த கோடிகளையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே தாழ்மையாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்று இரவு 7 மணிக்கு ஆயத்த ஆராதனை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் சபை மன்றத்தின் சார்பாக நடைபெறும். மாம்பழச்சங்க பண்டிகை ஆன்லைனில் நீங்கள் நேரலையில் பார்த்து மகிழலாம். அது மட்டுமல்லாது கதீட்ரல் பேராலயத்தில் ஒரு பெரிய ஸ்கிரீன் வைக்கப்படும். நூற்றாண்டு மண்டபத்தில் நடைபெறுகிற அகன்ற திரையில் நூற்றாண்டு மண்டபத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை கதீட்ரல் பேராலயத்தில் இருந்து கொண்டே நீங்கள் காணலாம். இந்த வசதிகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த பெருந்தொற்று காலத்திலே அரசு வழிகாட்டு முறைகளை நாம் அனைவரும் உண்மையோடு பின்பற்ற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.